என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நாம் இன்று கேட்கப் போகும் கதையின் பெயர் பூதம் போட்ட விடுகதை. உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன். முன்னொரு காலத்தில் வேங்கை நாட்டை இடும்பன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். கொடுங்கோல் ஆட்சி செய்த அவன் வீரர்களுக்கு குறைவான ஊதியமே கொடுத்தான். யாராவது எதிர்த்து பேசினால் அவர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்துவான். அந்த நாட்டின் எல்லை பகுதியில் நிறைய வீரர்கள் காவல் இருப்பார்கள். அவர்களில் கந்தன், கருப்பன், கணியன் என்ற மூவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். நண்பர்களை பார்த்த கருப்பன், நமக்கு கிடைக்கும் ஊதியத்தில் வயிறார உண்ண முடியவில்லையே, இப்படியே எவ்வளவு காலம்தான் துன்பப்படுவது என்று கேட்டான். நாம் மூவரும் இங்கிருந்து தப்பி ஓடிவிடுவோம், எங்காவது சென்று வளமாக வாழ்வோம் என்றான் கந்தன். அப்படியானால் அதற்கு இதுவே நல்ல நேரம். நம் படைப்பிரிவு நாளை இங்கிருந்து புறப்பட உள்ளது. அருகில் உள்ள புதருக்குள் நாம் ஒளிந்து கொள்வோம். நாம் படையில் இல்லாததை மற்ற வீரர்கள் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்றான் கணியன். கந்தனும் கருப்பனும் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அதன்படியே அவர்கள் மூவரும் புதருக்குள் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போல் வீரர்கள் அங்கிருந்து புறப்படவில்லை. ஐயோ, நாம் இல்லாததை கண்டுபிடித்து இருப்பார்களே, நம்மை தேடுவார்களே, அவர்களிடமிருந்து தப்பிக்க முடியாதே, நம்மை பார்த்தால் கொன்று விடுவார்கள் என்று புலம்பினான் கந்தன். மற்ற இருவரும் செய்வதறியாது கலங்கி நின்றார்கள். அப்பொழுது அவர்கள் முன் ஒரு பூதம் தோன்றியது. அதன் தோற்றமே படுபயங்கரமாக இருந்தது. நீங்கள் ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டது அந்த பூதம். நடந்ததையெல்லாம் அந்த மூவரும் சொன்னார்கள். இந்த ஆபத்திலிருந்து உங்கள் மூவரையும் நான் காப்பாற்றுகிறேன். 3 ஆண்டுகள் உங்களை வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்கிறேன். அதன் பிறகு நான் 3 விடுகதைகள் போடுவேன். அதை விடுவித்து விட்டால் உங்களை விட்டுவிடுவேன். இல்லையேல் நீங்கள் எனக்கு வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருக்க வேண்டும். என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டது அந்த பூதம். வேறு வழி ஏதும் இல்லாத அவர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். இங்குள்ள வீரர்கள் கண்களுக்கு நீங்கள் தெரிய மாட்டீர்கள். இந்த மந்திரச் செவுக்கை வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஒரு முறை வீசினால் போதும், ஒரு பொற்காசு விழும். அந்த பொற்காசுகளை வைத்து வளமாக வாழுங்கள். 3 ஆண்டுகள் கழித்து வருகிறேன் என்று கூறி பூதம் மறைந்தது. அவர்கள் மூவரும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். பக்கத்து நாட்டை அடைந்து மந்திரச் செவுக்கை பயன்படுத்தி வேண்டிய அளவு பொற்காசுகளை பெற்றார்கள். அழகிய மாளிகை ஒன்றை வாங்கி அங்கே எந்த குறையும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். 3ஆம் ஆண்டு நிறைவுறும் நாள் நெருங்கியது. அவர்கள் மகிழ்ச்சி மறைந்தது. ஐயோ, பூதம் நம்மை அடிமைப்படுத்துமே, கொடிய பாவங்களை செய்யச் சொல்லுமே, அதனிடமிருந்து தப்பிக்க வழி ஏதும் இருக்குமா என்று மூவரும் புலம்பினர். அவர்கள் மாளிகைக்கு அருகில் கிழவி ஒருத்தி இருந்தாள். அவர்கள் மூவரையும் பார்த்த அவள், ஏனப்பா, இத்தனை நாட்களும் நீங்கள் ஆனந்தமாக இருந்தீர்கள், ஏன் இப்படி கவலையாக இருக்கிறீர்கள்? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் என்று கேட்டாள் அவள். நடந்தது எல்லாம் சொன்ன கந்தன், பாட்டி, பூதத்தின் விடுகதைகளுக்கு விடை சொல்லாவிட்டால் நாங்கள் அதற்கு அடிமையாக வேண்டும் என்றான். இதிலிருந்து தப்பிக்க வழி இருப்பதாக தெரியவில்லையே என்று மீண்டும் புலம்பினான் கந்தன். இந்த நகரத்தை அடுத்து அடர்ந்த காடு ஒன்று இருக்கிறது. அந்த காட்டின் நடுவில் பாறையால் கட்டப்பட்ட வீடு ஒன்று உள்ளது. அங்கே மந்திரவாத கிழவி ஒருத்தி இருக்கிறாள். அவள் அறியாத மந்திர தந்திரங்களே இல்லை. எப்படியாவது அவள் உதவியை பெறுங்கள். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கலாமே என்றாள் அந்த பாட்டி. ஐயோ, பூதத்திடம் சிக்குவதை விட இது ஆபத்தாக தோன்றுகிறதே. மந்திரவாத கிழவியை சந்திப்பதை நினைத்தாலே உடல் நடுங்குகிறது. எங்களால் முடியாது என்று கந்தனும் கருப்பனும் மறுத்தார்கள். பாட்டி, நான் முயற்சி செய்கிறேன். எந்த ஆபத்து வந்தாலும் சரி, எனக்கு கவலையே இல்லை என்ற கணியன் அங்கிருந்து புறப்பட்டான். காட்டிற்குள் பல நாட்கள் அலைந்து பாறையால் கட்டப்பட்ட வீடை கண்டுபிடித்தான். தயங்கியபடியே அந்த வீட்டின் முன் நின்றான் அவன். வீட்டிலிருந்து கிழவி ஒருத்தி வெளியே வந்தாள். அவள் தலைமுடி வாராமல் சிக்கலாக கிடந்தது. அவனை முறைத்து பார்த்த அவள், நீ யார்? இந்த இடத்திற்கு யாராலும் வர முடியாதே, எப்படி வந்தாய் என்று அதட்டும் குரலில் கேட்டாள். தலையை அவ்வப்பொழுது சொரிந்து கொண்டே இருந்தாள் அவள். பாட்டி, பசி உயிர் போகிறது. பேசக்கூட என்னால் முடியவில்லை. எனக்கு உணவு போடுங்கள். சாப்பிட்டு முடிந்ததும் தலைமுடியில் உள்ள சிக்கலை எடுக்கிறேன்.
எண்ணெய் தடவி அழகாக வாரியும் விடுகிறேன். பின்பு நான் வந்த காரணத்தை சொல்லலாமா என்றான் அவன். பல நாட்களாக என் தலைமுடியை வாரவில்லை, அதனால் அரிக்கிறது என்று சுரிந்து கொண்டே சொன்னாள் அவள். வீட்டிற்குள் அவனை அழைத்துச் சென்று உணவு பரிமாறினாள். அவனும் சாப்பிட்டு முடித்தான். பிறகு அவள் அருகே அமர்ந்தானவன் அவள் தலைமுடியில் எண்ணெய் தடவி வாரினான். பின்னர் அழகாக பின்னவும் செய்தான். கண்ணாடியை அவளிடம் காட்டிய அவன், பாட்டி, உங்கள் முகத்தையும் தலைமுடி பின்னி இருப்பதையும் பாருங்கள். தலை நிறைய பூ வைத்தால் நீங்கள் மிகவும் அழகாக இருப்பீர்கள் என்றான். நீ யார்? இங்கு எதற்காக வந்தாய் என்று அன்புடன் கேட்டாள். நடந்ததையெல்லாம் சொன்ன அவன், பாட்டி, பூதத்தின் விடுகதைகளுக்கு விடை தெரிய வேண்டும். நீங்கள்தான் அதற்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினான். நீ சொன்ன பூதம் நாள்தோறும் இங்கு வந்துதான் தூங்கும். அதனிடம் எப்படியாவது இனிமையாக பேசி விடுகதைகளுக்கான விடையை தெரிந்து கொள்கிறேன். பூதம் வரும் நேரம் இது. அந்த பரணியில் ஒளிந்து கொள் என்றாள் அவள். பரணியில் ஏறி அவன் நன்றாக ஒளிந்து கொண்டான். சிறிது நேரத்தில் பூதம் அங்கு வந்தது. பூதத்திடம் அவள், உன் திறமையை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. உன்னிடம் சிக்கியவர்கள் யாரும் இதுவரை தப்பித்ததே இல்லையாமே. சொல், கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்றாள் அந்த பாட்டி. கடந்த சில நாட்களாக யாரும் என்னிடம் சிக்கவே இல்லை. அதனால் என்ன, 3 ஆண்டுகளுக்கு முன் 3 பேர் என்னிடம் சிக்கினார்கள். அவர்களுக்கு உதவி செய்வது போல தவணை கொடுத்தேன். அந்த தவணை இன்றுடன் முடிகிறது. நாளை அவர்கள் என்னிடம் அடிமையாகப் போகிறார்கள். அவர்களை கொடுமைப்படுத்தி மகிழ்ச்சி அடைவேன் என்றது பூதம். அவர்கள் உன்னிடம் இருந்து தப்பிக்க வழியே இல்லையா என்றாள் கிழவி. பாட்டி, அவர்களிடம் 3 விடுகதைகள் போடப்போகிறேன். என்னை தவிர யாராலும் அவற்றிற்கு விடை சொல்ல முடியாது. அவர்கள் திணறுவதை பார்க்கப் போகிறேன் என்றது பூதம். மீண்டும் சிரித்த பூதம், பாட்டி, நாளை இரவு நான் உண்ணப்போகும் உணவு எது? அந்த உணவை எடுக்க பயன்படுத்தும் வெண்ணிற கரண்டி எது? என் மதுக்கிண்ணம் எதனால் செய்யப்பட்டது? இவைதான் அந்த 3 விடுகதைகள் என்றது பூதம். நான் இவற்றிற்கு விடை சொல்லிவிடுவேனே என்றாள் கிழவி. என்று சிரித்த அந்த பூதம், பாட்டி, நீங்களும் சரி அவர்களும் சரி எந்த விடை சொன்னாலும் அது தவறாகவே தான் இருக்கும். கற்பனையிலும் இவற்றுக்கு விடை கிடைக்காது. உன் திறமையை பாராட்டுகிறேன். அந்த விடுகதைகளுக்கான விடைகளை என்னிடம் சொல்லலாமே, நான் யாருக்கு சொல்லப் போகிறேன் என்றாள் கிழவி. புகழ்ச்சியில் மிதந்த அந்த பூதம், பாட்டி, வேண்டுமானால் உனக்கு மட்டும் நான் சொல்லுகிறேன், யாருக்கும் சொல்லிவிடாதே. வடகடலுக்கு அப்பால் செங்கடல் உள்ளது. அங்கே ஒரு கருப்பு பூனை உள்ளது. அதைதான் நான் உண்ணப் போகிறேன். அந்த கடலில் உள்ள திமிங்கலத்தின் முதுகெலும்புதான் அந்த வெண்ணிறக் கரண்டி. கடல் குதிரையின் கால் குழம்புதான் மதுக்கிண்ணம் என்றது பூதம். யாராலும் எப்படி முயற்சி செய்தாலும் இவற்றிற்கான விடைகளை கண்டுபிடிக்கவே முடியாது. அவர்கள் மூவரும் நாளை என் கையில். நீ நன்றாக தூங்கு என்ற பூதம் குரட்டை விட்டு தூங்கத் துவங்கியது. இனி ஆபத்து இல்லை என்பதை உணர்ந்த கணியன் பரணியில் இருந்து கீழே இறங்கினான். பாட்டிக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். நண்பர்களிடம் வந்து அவன் நடந்ததை எல்லாம் சொன்னான். மறுநாள் பொழுது விடிந்தது. பூதம் அவர்கள் முன் தோன்றியது. நேற்றுடன் நான் சொன்ன தவணை முடிந்தது. என் 3 விடுகதைகளுக்கும் விடை சொல்லுங்கள், இல்லையேல் எனக்கு அடிமையாகுங்கள் என்று மிரட்டியது. முதல் விடுகதையை சொல் என்றான் கந்தன். இன்று நான் உண்ணப்போகும் உணவு என்ன? இதுதான் என்னுடைய முதல் விடுகதை என்று சிரித்தது பூதம். வடகடலுக்கு அப்பால் செங்கடல் உள்ளது. அதில் உள்ள கருப்பு பூனைதான் நீ உண்ணப்போகும் உணவு என்றான் கந்தன். இதை கேட்ட பூதம் அதிர்ச்சி அடைந்தது. என்ன சொல்லிவிட்டாயா? இந்த 2வதை சொல்லு பார்ப்போம். உணவு எடுக்க நான் பயன்படுத்தும் வெண்ணிற கரண்டி என்ன என்று கேட்டது. சற்றும் சிந்திக்காமல், செங்கடலில் உள்ள திமிங்கலத்தின் முதுகெலும்புதான் அந்த கரண்டி என்றான் கணியன். எப்படி உனக்கு தெரியும்? இருக்கட்டும், 3வதை எப்படியும் உங்களால் கட்டாயமாக கண்டுபிடிக்க முடியாது. இருப்பினும் தயக்கத்துடன் அது, நான் பயன்படுத்தும் மதுக்கிண்ணம் என்ன என்று கேட்டது. கடல் குதிரையின் கால் குழம்புதான் உனது மதுக்கிண்ணம் என்றான் கருப்பன். தலை கவிழ்ந்த பூதம் அங்கிருந்து மறைந்தது. வந்த ஆபத்து நீங்கியது என்று அவர்கள் மூவரும் மகிழ்ந்தார்கள். மந்திரச் சவுக்கினால் வழக்கம் போல் பொற்காசுகளை பெற்ற அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்.
முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.